வணக்கம். என் உயிரே செல்லம்மா கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ரதி தேவா திருமணத்திற்கு அழைப்பதற்காக தேவாவின் சார்பில் அவன் வேண்டுகோளுக்கு இணங்க ரதியின் பெற்றோர்களிடம் பேசி முடித்துவிட்டு வெளியில் வந்தார் டாக்டர் சந்திரமதி. ரதி சந்திரமதியுடன் வராமல் அவள் பெற்றோர்களுடனேயே இருக்க தவித்து போனான் தேவா. மேடம், ரதி பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? அவங்க கல்யாணத்துக்கு வர சம்மதிச்சிட்டாங்களா? தேவா சந்திரமதியிடம் டென்ஷனாக கேட்டான். கவலைப்படாதீங்க தேவா, நான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அவங்க எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்தில் கலந்துக்குவாங்க. இது ரதியோட ஆசைன்னு வேற சொல்லிட்டீங்க. அவ ஆசை உங்களுக்கு எப்படி முக்கியமோ அதே மாதிரி எனக்கும் அது முக்கியம்தானே. அப்புறம் எப்படி நீங்கள் கேட்டதை நான் செய்யாமல் இருப்பேன் என்று சந்திரமதி சொல்ல, சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அவ சந்தோஷந்தான் ஏன் சந்தோஷம். தேவா ரதியை பார்க்க அவளும் தன் குடும்பத்தினர் சுற்றி நின்றிருக்க நடுவில் அவர்களிடம் சந்தோஷமாய் சிரித்து பேசி கொண்டிருந்தாள். மனதை அழுத்தி கொண்டிருந்த ஏதோ ஒரு பெரிய பாரம் இறங்கியதைப் போல இருந்தது தேவாவிற்கு. தேவா, பாத்தீங்களா ரதி எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கான்னு சந்திரமதி கேட்க அவரை திரும்பி பார்க்காமலேயே ரதியை பார்த்தபடியே ஆமாம் மேடம், சந்தோஷமாக தான் இருக்கா என்றான். நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் பெற்றோர்களிடம் சந்தோஷமாக சிரித்து பேசி கொண்டிருப்பவளை புன்னகையோடு பார்த்து நின்றிருந்தான் தேவா. அவனிடம் வந்த சந்திரமதி, தேவா ஒரு சின்ன ரெக்வஸ்ட், ரதி பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டாங்க என்று சொல்லுங்க மேடம், என்ன செய்யணும் என்று அவன் சாதாரணமாய் கேட்க, ரதியை ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருந்துட்டாங்க. ரதியும் தான் அவங்களையெல்லாம் பார்க்காம ஏங்கி போயிருந்தா. அதனால் கல்யாணம் முடிகிற வரைக்கும் ரதி இங்கேயே அவங்களோடவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சந்திரமதி சொல்லி முடிப்பதற்குள் தேவா அவன் கையை உயர்த்தி பேச்சை நிறுத்தி இருந்தான். என்ன மேடம் பேசுறீங்க? ரதியை இங்கே விட்டுட்டு போறதா? கல்யாணத்துக்கு இன்னும் 4-5 நாள் இருக்கு. அத்தனை நாள் அவ இல்லாமல் நான் எப்படி? நோ வே என்று அவன் சொல்ல, அதிக நாள் ஒன்றும் இல்லையே தேவா, 5 நாள் தானே. அவள் கல்யாணத்துக்கு பிறகு எப்படியும் உங்கள் கூட தானே இருக்க போறா. இன்ஃபேக்ட் இப்போவே உங்கள் கூட தான் இருக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடியே செய்ய வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் அவங்களுக்கு சரியாக பண்ணணும்னு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஆசைப்படுறாங்க. அதுவும் நியாயம்தானே என்று சந்திரமதி சொல்ல, எதுவும் பேசாமல் யோசித்தான் தேவா. இப்படி நடக்கும் என்று தெரிந்திருந்தால் திருமணத்திற்கு ஒரு நாள் முன்பாக அவளை இங்கு அழைத்து வந்திருப்பான். அவனோ தன் கேசத்தை கோதியபடியே யோசித்து கொண்டு நின்றிருக்க, ரதி தேவாவை பார்த்தாள். அவள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது என்பது அவளுக்கும் நன்றாகவே தெரியும். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள தேவாவிடம் வந்த சந்திரமதி, ஜஸ்ட் 5 days, சீக்கிரமாக போயிடும் தேவா. நீங்கள் இதுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பகலில் மேரேஜ் ப்ரிப்பரேஷன் பர்ச்சேஸ்னு எப்படியும் ரதி உங்கள் கூட தான் இருக்க போகிறா. நைட் மட்டும்தான் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருக்க போகிறீங்க என்று சந்திரமதி சொல்ல, இத்தனை நாட்களாக அவளை அனைத்தே தூங்கி பழகிவிட்டான். அவள் இல்லாமல் தூக்கம் எப்படி வரும்? யோசித்து பார்த்தவனுக்கு மனம் லேசாக வலிக்கத்தான் செய்தது. அவளை விட்டு செல்வது என்று மனதளவில் தயாராக இருந்தாலாவது இந்த சூழ்நிலையை இலகுவாக கடந்திருப்பான். ஆனால் இது அவன் எதிர்பார்க்காத நிகழ்வு. அவனோ ஏக்கமாய் ரதியை பார்க்க அவளும் அவனை பார்த்து கொண்டே நின்றிருந்தாள். அதற்கு மேல் அமைதியாக நிற்க முடியவில்லை. தன் 2 கைகளையும் விரித்து அவளை பார்த்து அவன் கைகளை நீட்ட அவன் பார்வையின் அர்த்தம் புரிந்தவளாய் அவள் நெஞ்சிலும் உணர முடியாத ஏதோ ஒரு உணர்வு. அவள் கால்கள் தானாக அவனை நோக்கி எட்டு வைக்க காற்றில் பறந்த கூந்தலும் விரைந்து துடிக்கும் இதயமும் அவனிடம் தஞ்சம் புக அவள் ஒவ்வொரு அடி இடைவெளியை கடந்து அவனிடம் வரும்போதும், என் உயிரிடி நீ என்று அவன் சொன்ன வார்த்தைகள்தான் அவள் செவியை நிறைத்து அவள் நெஞ்சத்தை முழுவதுமாய் ஆட்கொண்டிருந்தது. அவள் வைத்த ஏட்டு வேக நடையானது. வேக நடை ஓட்டமானது. காத்து நின்றவனின் கைகளுக்குள் ஓடி வந்து தஞ்சம் புகுந்தாள். அவள் அவன் நெஞ்சில் சாய்ந்த கணம் அவள் உயிர் அவன் இதயத்தில் இளைப்பாரியது. அவள் கண்ணீர் அவன் சட்டையை நனைக்க அவன் கண்களும் கலங்கித்தான் போனது. தன் வலிய கரங்களினால் அவள் நொறுங்கிவிடும் அளவுக்கு அவளை அணைத்து கொண்டான். மெதுவாய் குனிந்து அவள் செவிகளின் ஓரமாய் தன் இதழ் சாய்த்து, என் உயிரிடி நீ என்றான். அதை கேட்டதும் அவள் கரங்கள் தானாய் அவனை இன்னும் அழுத்தமாக அணைத்து கொண்டது. தங்களை சுற்றி ஆட்கள் இருக்கிறார்கள் என்பது இருவருக்குமே மறந்து போனது. சில நிமிட அணைப்பு.
அவளை விட்டு விலகிய தேவா நெஞ்சில் சாய்ந்திருந்தவளை நிமிர்த்தி அவள் நெற்றியில் மென்மையாய் ஒரு முத்தம் பதித்தான். இப்போ உனக்கு சந்தோஷமா என்றான். அவள் ஆமாம் என்று கண்ணீரோடு தலையசைக்க, சரி போ, நான் நாளைக்கு வந்து உன்னை மீட் பண்ணுறேன். அவன் வார்த்தைகள் தளர்ந்து வர அவளை பார்க்காமல் முகத்தை வேறு எங்கோ திருப்பி பேசிக்கொண்டிருந்தான். தேவா, உங்களுக்கு ஒன்றும் கஷ்டமா இல்லையே? அவன் முகத்தை அவள் பக்கம் திருப்பி கேட்டாள். இங்கே இருக்க உனக்கு பிடிச்சிருக்கா? அவன் அழுத்தமாக கேட்க, இதற்கு ரதி என்ன பதில் சொல்ல முடியும்? பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவனை பிரிகிறேன் என்றல்லவா அர்த்தமாகிவிடும். பிறந்த வீட்டினரின் அன்பும் வேண்டும், கணவனின் காதலையும் நிராகரிக்க முடியவில்லை. அவள் அமைதியாக நிற்க, சோ நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா 5 டேஸ் இங்கே இருக்கிறதா முடிவு பண்ணிட்ட. ஓகே, மேடம் சொன்ன மாதிரி ஜஸ்ட் 5 டேஸ் தானே, அப்புறம் எப்போவுமே என் செல்லம்மா என் கூட தானே இருக்க போறா. பாய், டேக் கேர். அவன் மெதுவாய் பின் வாங்கினான். அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் அவள் இதயம் வேகமாய் துடித்தது. அவன் நிலைமையோ இங்கு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் அவளை பிரிவது மிகவும் கடினமாகிவிடும். அதனால் சீக்கிரம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என நினைத்தவன் வேகமாக காரை நோக்கி நடக்க, தேவா என்று பின்னால் இருந்து ஓடி வந்து அவன் கையை பிடித்திருந்தாள் ரதி. அவன் என்ன என்பது போல் பார்க்க, உள்ள வராமையே போறீங்க, வந்து ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு போலாமே. இன்னும் சிறிது நேரம் அவனுடன் இருக்க வேண்டும் என்ற உணர்வு அவளுக்கும் இருக்கத்தான் செய்தது. அவன் அவள் பெற்றோர்களை பார்க்க, அவங்கள ஏன் பார்க்குறீங்க, ப்ளீஸ் எனக்காக என்று அவள் கெஞ்ச, அதே நேரம் ஜானகியும் ராஜனும் தேவாவிடம் வந்தார்கள். வாங்க தம்பி, காஃபி குடிச்சிட்டு போகலாம். தேவா உள்ள வா என்றான் ரஞ்சித். எல்லோரும் கூப்பிடும்போது மறுக்க முடியவில்லை. அவன் சரி என்று சொல்லும் முன்னரே ரதி அவன் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றாள். சந்திரமதியும் அவர்களுடன் உள்ளே வர, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன் என்று ஜானகி உள்ளே போக, அம்மா இருங்க நான் போகிறேன் என்று ரதி உள்ளே செல்ல, எங்கள் மேலே ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க, எதையும் மனசில் வச்சுக்காதீங்க தம்பி என்று ராஜன் சொல்ல, நீங்களும் நடந்ததுக்கெல்லாம் என்னை மன்னிக்கணும் என்று தேவாவும் மன்னிப்பு கேட்க, அவர்களுடன் சகஜமாக திருமண விஷயங்களை பற்றி பேசத் தொடங்கிவிட்டான் தேவா. ரதி உள்ளே சமையல் அறையில் இருக்க, ஆண்டி குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும் என்று தேவா கேட்க, நான் எடுத்துட்டு வரேன் என்று ராகினி எழ முயல, வேண்டாம் நானே போய் எடுத்துக்கிறேன் என்று தேவா சொல்ல, ஓஹோ ஓகே ஓகே என்றாள் ராகினி ஏதோ புரிந்தவளாய். ரதியின் பெற்றோர் சந்திரமதியுடன் பேசிக்கொண்டிருக்க தேவா சமையல் அறைக்குள் நுழைந்தான். இங்கேயே வந்தீங்க, நானே காஃபி எடுத்துட்டு வந்திருப்பேனே என்று ரதி அவனிடம் காஃபியை கொடுக்க வாங்கி கொண்டவன், 5 நாள் உன்னை விட்டுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் செல்லம்மா. அவள் நெற்றியோடு நெற்றி சேர்த்து மூக்கோடு மூக்கு உரச, எனக்கும் தான் கஷ்டம் என்று அவள் சொல்ல, அப்போ ரொம்ப நல்லதா போச்சு, வா வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லு, என்னால் 5 நாள் என் புருஷனை விட்டு இருக்க முடியாது, தினமும் காலையில் வரேன் சாயங்காலம் திரும்ப போயிடுறேன்னு என்று அவன் சீரியஸாக சொல்ல, நான் சொல்லணுமா? இப்போ தான் என்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்குள்ளே எப்படி என்று அவள் யோசிக்க, ஏய் சும்மா தான் சொன்னேன், 5 நாள் இங்கேயே இரு, சரி டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்று காஃபியை குடித்துவிட்டு வீட்டில் எல்லோரிடமும் சொல்லிவிட்டு அவன் கிளம்பிவிட்டான். சந்திரமதி மதியம் வரை இருந்துவிட்டு பிறகு கிளம்பிவிட்டார். அலுவலகம் சென்ற தேவா அலுவலக வேலைகளில் மூழ்கி போனான். மாலை 5 மணிக்கு நகைக்கடையிலிருந்து அழைப்பு வந்தது. ரதிக்காக செலக்ட் செய்த நகைகள் தயாராக இருப்பதாகவும் வீட்டிற்கு எடுத்து வருவதா இல்லை அவர்களாகவே வந்து வாங்கி கொள்கிறார்களா என கேட்டனர். நாளைக்கு நானே வந்து வாங்கிக்கிறேன் என்று சொன்ன தேவாவிற்கு ரதியின் குடும்பத்தினர் திருமணத்திற்கு வர இருப்பது அவன் குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது. இதை முதலில் தன் தந்தையிடமும் பாட்டியிடமும் சொல்ல வேண்டும் என நினைத்தான். இது மனோகர் ஏற்கனவே சொன்னதுதானே, அழைப்போம், வருவதும் வராததும் அவர்கள் விருப்பம் என்று சொன்னாரே. அதனால் இதை பற்றி மனோகரிடம் சொல்ல அவனுக்கு எந்த தயக்கமும் இல்லை. காலையில் ரதி தேவாவுடன் கிளம்பி சென்றால் இன்னும் வரவில்லை என்பது வீட்டில் இருந்தவர்களுக்கு தெரிந்திருந்தது. தேவா மதியமே அலுவலகம் வந்துவிட்டான் என்பது மனோகருக்கு தெரிந்திருந்தது. மாலை திருமண விஷயங்களை பற்றி மனோகர் தன் தாயிடம் பேசிக் கொண்டிருக்க தேவாவும் வந்துவிட்டான். அவன் மட்டும் தனியாக வருவதை பார்த்ததும் மனோகர் யோசனையாய் மகனை பார்க்க, ரதி எங்கப்பா என்று பாட்டி கேட்டே விட்டார்.
எதுவும் பேசாமல் அங்கிருந்த சேரில் வந்து அமர்ந்து கைகளை தலைக்கு மேல் கட்டி கண்களை மூடி உட்கார்ந்து கொண்டான் தேவா. அவனை அப்படி பார்க்கவும் மனோகருக்கோ தவறாக ஏதாவது நடந்து விட்டதோ என்ற பயம் மனதை குடைய, என்ன தேவா, கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லாம நீ பாட்டுக்கு உட்கார்ந்துருக்க, ரதி எங்க? மனோகர் கேட்க, அப்பா, ரதியை அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கேன் என்றவன் அன்று நடந்த விஷயத்தை பற்றி மனோகரிடம் சொல்ல, அவருக்கும் அதில் முழு சம்மதம்தான். தேவா, ஏற்கனவே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதோட ரதி மனசுல நீ இருக்கும்போது அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எப்படியும் இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சா சரி. நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பிட்டேன். நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பிஸ்னஸ் சைடில் யாரையெல்லாம் இன்வைட் பண்ணணுமோ பண்ணிடு என்று மனோகர் சொல்ல, சரிப்பா என்று சொல்லிவிட்டு அறைக்கு வந்தவனுக்கு அவள் இல்லாமல் அறையே வெறிச்சோடி கிடந்தது. அவள் சந்தன சோப்பின் சுகந்தமும் கொலுசின் ரீங்காரமும் அறை முழுவதும் நிறைந்திருக்க, முயன்றாலும் அவள் ஞாபகங்களை தவிர வேற எதுவும் அவன் மூளையில் யோசனைக்கு வரவே இல்லை. பற்றாக்குறைக்கு அவனை பார்த்து காலை சுற்றி சுற்றி வந்து ரதியை தேடிய மணி வேறு. பூனையை கையில் தூக்கியவன், இன்னும் 5 நாள் இந்த ரூம்ல நீயும் நானும் மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு தன் வேலையில் கவனத்தை செலுத்தினாலாவது சீக்கிரம் தூக்கம் வந்துவிடும் என்று மடிக்கணினியை எடுத்து வைத்து உட்கார்ந்தான். வேலையில் ஆழ்ந்து போனான். மணி 12ஐ கடந்திருந்தது. உடல் அசதியாகி போகவே லேப்டாப்பை மடித்து வைத்துவிட்டு உடையை கூட மாற்ற மனமின்றி அப்படியே படுத்து விட்டான். இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. புரண்டு புரண்டு படுத்து கொண்டிருந்தான். அதிகாலை 5 மணிக்கு ரதியின் ஃபோன் அடிக்க நன்றாக அசந்து தூங்கி கொண்டிருந்தாள் ரதி. அக்கா, ஃபோன் அடிக்குது பாரு, எடுத்து பேசு என்று சொல்லிவிட்டு ராகினி புரண்டு படுக்க ரதி தூக்கத்திலேயே ஃபோனை தேடி எடுத்து கண்களை விழிக்க முடியாமல் விழித்து பார்க்க அதில் ஒளிர்ந்த மை ஹார்ட் என்ற பெயரை பார்த்ததும் அவள் தூக்கம் தூர போனது. என்ன இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்காரு? ஃபோனிலேயே நேரத்தை பார்த்தாள். மணி 5 என இருக்க, ஓ 5 மணியா, ஒர்க் அவுட் பண்ண எழுந்திருப்பாரு என மனதில் நினைத்தபடியே எழுந்து அமர்ந்தவள் ஃபோனை அட்டன் செய்ய, குட் மார்னிங் என்றான் தேவா. குட் மார்னிங் என்ற அவள் குரல் தூக்க கலக்கத்தில் ஒலிக்க, நல்லா தூங்கிட்டு இருந்தவளை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல இருக்கே. வேண்டான்னு தான் நினச்சேன், ஆனால் என்னால் முடியல செல்லம்மா, உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் என்று அவன் சொல்ல, நல்லா தான் தூங்கிட்டு இருந்தேன். ஃபோன் அடித்தது கூட கடைசியில் தான் கேட்டுச்சு. நேற்று ராத்திரி நான், அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, ராகினி எல்லாரும் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தோம். தூங்கவே 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, அதான் என்று அவள் கூற, ஓ எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தீங்களா? அப்போது நீ என்னை பற்றி நினைக்கவே இல்லைன்னு சொல்லு என்று அவன் குரல் ஏதோ ஏக்கத்தோடு ஒலிக்க, உங்களுக்கு அப்படியா தோணுது என்று அவனிடமே அவள் கேட்க, அப்போ என்னை பற்றி நினச்சிட்டு தான் இருந்தியா என்று அவன் கேட்க, இது என்ன கேள்வி, அடி வாங்க போறீங்க, எனக்கும் உங்களை பார்க்கணும் போல இருக்கு என்று அவள் சொல்ல, அக்கா இந்த நேரத்தில் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, மாமாவா என்று தூக்க கலக்கத்தோடு கேட்டுவிட்டு ராகினி மீண்டும் தூங்கி போக, ஐயோ இங்கே பக்கத்தில் ராகினி இருக்கா, இருங்க நான் வீடியோ கால் பண்ணுறேன் என்று எழுந்து ரதி அறையை விட்டு வெளியில் வர, இரு செல்லம்மா, வீடியோ கால் எதுக்கு, வெளியே வா, நேர்லேயே பார்க்கலாம், நான் உன் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறேன் என்று தேவா சொல்ல, என்ன இங்கே வந்திருக்கீங்களா இந்த நேரத்திலையா, நிஜமாவா சொல்கிறீங்க என்று கேட்டுக்கொண்டே நம்ப முடியாமல் ரதி கதவை திறக்க, காரில் சாய்ந்து அவள் வீட்டு வாயிலேயே பார்த்து அவளுக்காக காத்து நின்றிருந்தான் தேவா. அவனை பார்த்ததும், நிஜமாவே வந்துட்டீங்களா என்று தன் புருவத்தை உயர்த்தி ஆச்சரியப்பட்டவள் புள்ளிமானை துள்ளி வந்து அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். அவளையே ஏக்கமாய் பார்த்தவனின் கன்னத்தில் அழுத்தமாய் ஒரு முத்தம் பதித்தாள். அவள் இடையோடு சேர்த்து தன்னுள் அணைத்து கொண்டவன், இன்னும் 4 நாள் தான் இருக்கு என்று சொல்ல சிரித்து கொண்ட ரதி, கவுண்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா, அது சரி, என்ன 5 மணிக்கே இங்கே இருக்கீங்க, அப்போது வீட்டில் இருந்து 4 மணிக்கு கிளம்பியிருக்கணும், ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டீங்களா என்று கேட்க, நைட் நான் தூங்கவே இல்லடி என்று பாவமாய் கூறியவனை பார்க்க சங்கடமாக இருந்தது அவளுக்கு. என்ன சொல்கிறீங்க, நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லையா, அதான் முகமே டயர்டாக இருக்குது, சரி உள்ளே வாங்க, மேலே மாடியில் ஒரு ரூம் இருக்குது, 2 hours தூங்கி ரெஸ்ட் எடுங்க, அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் என்று அவள் அவன் கையை பிடித்து அழைக்க, உங்கள் வீட்லையா, வேண்டாம் செல்லம்மா, உன்னை பார்த்தாவே போதும், என்னோட டயர்டெல்லாம் போயிடும், பாரு ஃப்ரெஷ் ஆகிட்டேன், நீ போய் ரெடி ஆகிட்டு வா, நம்ம வெளியில் போகலாம்
இன்னைக்கு ஃபுல்லாக உன் கூட தான் இருக்க போகிறேன் என்றவன் முகம் இப்போது புது பொலிவு பெற்றிருக்க, உள்ளே வாங்க, காஃபி குடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்க, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் என்று அவள் சொல்ல, கண்டிப்பாக உள்ள வரணுமா? சற்று யோசனையுடன் கேட்டவனின் கையை பிடித்து இழுத்துச் சென்றாள் ரதி. அவனை வரவேற்பு அறையில் அமர வைத்துவிட்டு அவள் அவனுடன் பேசிக்கொண்டிருக்க, பேச்சு சத்தம் கேட்டு வீட்டில் இருந்தவர்கள் கண் விழிக்க, அதிகாலையிலேயே வந்து நின்றவனை கொஞ்சம் அதிர்ச்சியாகத்தான் பார்த்தார்கள் எல்லோரும். வாங்க தம்பி என்று சொன்னவர்களிடம் புன்னகையோடு தலையசைத்துவிட்டு மேஜையின் மேல் இருந்த நாளிதழை எடுத்து படித்து கொண்டிருந்தான் தேவா. 2 கப் காப்பியுடன் வந்தாள் ரதி. அவனுடனே உட்கார்ந்து அவளும் காஃபியை குடிக்க, செல்லம்மா, நான் இவ்வளோ சீக்கிரம் வந்ததுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்களே என்று மெதுவாய் ரதியின் காதில் கிசுகிசுத்தான் தேவா. இந்த ரவுடி பையன் மனசுக்குள்ளே இத்தனை காதலான்னு நினச்சி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஷாக்கில் இருக்காங்க. நேத்தே அப்படி தான் இருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்குள்ளே இதோ இப்போது 5 மணிக்கே என்னை தேடி வந்துட்டீங்க. அதான் இன்னும் கொஞ்சம் ஷாக் அதிகமாயிடுச்சு என்று அவள் சொல்லி சிரிக்க, மாமா, எப்படியோ கடைசியில் எங்கள் அக்கா ஹார்ட்டை டச் பண்ணி எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டீங்க என்று சொல்லிக்கொண்டே ராகினியும் வந்து அவர்களுடன் அமர்ந்தாள். என்ன ராகினி, வண்டி நல்லா ஓடுதா என்று தேவா கேட்க, ஓ எஸ், சூப்பராக ஓடுது என்றவள், என்னக்கா மாமாவுக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்துருக்க, எனக்கு எங்க என்று கேட்க, நீயே போய் போட்டுக்கடி, இல்லை அம்மாவை போட்டு கொடுக்க சொல்லு, நானே இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன், வந்த உடனே என்கிட்ட வேலை வாங்குற பாத்தியா என்று ரதி மறுக்க, தேவா 2 சிப் காஃபி குடித்து விட்டு பேப்பரின் அடுத்த பக்கத்தை திருப்புவதற்காக காஃபி கப்பை கீழே வைக்க அதை எடுத்து கொண்டாள் ராகினி. மாமா காஃபியை நான் குடிச்சுக்கிறேன், நீ போய் மாமாக்கு சூடாக ஸ்ட்ராங்காக இன்னொரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா என்று சொல்லிவிட்டு ராகினி கப்பை அவள் வாய்க்கு அருகில் கொண்டு செல்ல, ஏய் இருடி, அந்த காஃபியை குடிக்காத, இதை குடி என்று அவள் காஃபியை ராகினிக்கு கொடுத்துவிட்டு தேவாவின் காஃபியை பிடுங்கி கொண்டாள். அவள் அந்த காஃபியை ராகினியிடமிருந்து பிடுங்கியதன் அர்த்தம் தேவாவிற்கு புரிந்தது. மெல்லிய புன்னகை அவன் இதழ்களில். என் புருஷன் எச்சிய நீ எதுக்கடி குடிக்கணும், அடி வாங்க போற என்று அவள் தேவாவிடமே காஃபி கப்பை கொடுக்க, இதுக்கு தான் நான் முதல்லையே உன்கிட்ட காஃபி எனக்கு கொடுன்னு கேட்டேன், நான் கேட்டப்பவே கொடுத்துருக்கலாம்ல என்று சொல்லிவிட்டு ராகினி காஃபியை குடிக்க துவங்க, சரி நான் போய் கிளம்பி வரேன், நீயும் காலேஜுக்கு கிளம்பணும், சீக்கிரம் போ என்று ராகினியை அவள் விரட்ட, அக்கா நீ போய் குளி, மாமாக்கு நம்ம வீட்டில் பழக கொஞ்சம் டைம் ஆகும், தனியாக உட்காந்துருப்பார், நீ வர்ற வரைக்கும் நான் கம்பெனி கொடுக்குறேன் என்று அவள் சொல்ல, கம்பெனியா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதோ ரஞ்சிதானா வந்தாச்சு, நீ கிளம்பு என்று அவளை விரட்டி விட்டு ரதி குளிக்கச் சென்றாள்.